பெரியவா மிராக்கிள்ஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அது தானாக நடக்கும். அது நடக்கும்னு தெரியாது. அதுதான் அவள் எப்படி காப்பாற்றுவான்னு தெரியாது. ஒரு அக்கேஷனில் இருந்தும் எப்படி காப்பாற்றுவான்னு தெரியாது. பெரியவா உங்களை என்னன்னு கூப்பிடுவா? பெரியவா ஒருத்தருக்கு ஒன்று கூப்பிடுவா. உங்களை பகோடான்னு சொன்ன மாதிரி பெரிய அதை ஹுப்ளி ராமசாமி. ஹுப்ளி ராமசாமின்னு அப்புறம் பேர் வச்சா. ஓஹோ. அது ஹுப்ளி ராமசாமிக்கு முன்னாடி அவள் பெரியவா கூப்பிடுறதாருல அதோ அந்த கொடியில் நிற்கிறான்னு ஒரு லேபர் ஆஃபீஸர் அவனை கூப்பிடுவா. அப்படியே ஞாபகம் இருக்கா? ரொம்ப சின்ன வயசு. சின்ன வயசில் எந்த ஊரில் இருக்கும் அது? ஏதோ திருவானக்காவல் பக்கத்தில் லால்குடி. நான் படித்தது திருவானக்காவலில். ஓஹோ. திருவானக்காவல் பக்கத்தில் 40s. ஓ 1940s திருவானக்காவல் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர். அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு என்ன 10 வயசு 10 இல்லை 13-14 வயசு இருக்கலாம். முத பார்க்குறதே பார்ப்போம், எட்டு நின்று பார்ப்போம். அந்த மேனேஜர் கடுபடா பண்ணுவார். உடனே எல்லாரும் எங்கள் ஆற்றுல என் தங்க ரொம்ப சீரியஸாக ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவோம், நிறைய எழுதுவோம். எங்கள் அம்மா நிறையா நெல் தேய்ப்பா. தேய்ச்சி அந்த பொறி மொன உடையாத அரிசி கொடுக்கணும் அக்ஷதை. ஓ பெரியவாளுக்கு கொண்டு போய் கொடுப்பாள? ஆமாம். அது 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 வந்து பெரியவாளுக்கு உபயோகம் ஆச்சோ இல்லையோ, இவா பண்ணுறது எதுக்காகன்னா அது இந்த சீக்ரெட். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் தங்க சொன்னால், அவ்வளவு ஸ்ரீராம் ஜெயம் எழுதின்னு போவேன். ஏன்னா 1000 ஸ்ரீராம் ஜெயம் எழுதினா ஒரு காசு கொடுப்பா பெரியவா. எங்கள் அம்மா அந்த அக்ஷதையை தேய்ச்சி கொண்டு போய் கொடுத்தா பெரியவா கிட்ட நின்று தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுக்காக என்ன மேனேஜர் எல்லாம் பண்ண மாட்டேன். அதாவது நான் திருவானக்காவில் இருந்து நான் இப்போ திருவானக்காவில் இருக்கிறதையே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க, காத்தாலும் ஸ்கூலுக்கு போவோம். சில நாள் ஸ்கூல் அட்டன் பண்ணுவோம். பட் ஆற்றுல பல நாள் அட்டன் பண்ணதாக அவளுக்கு ஐடியா மனசில். மடத்துக்கோடி வந்துடுவார். எல்லாம் மடத்தில் இருப்போம். அண்டு அந்த அட்ராக்ஷன் என்ன? யானை, குதிரை, ஒட்டகம், பெரியவாளே அட்ராக்ஷன் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த பெரியவா பூஜை பண்ணுற அழகு அப்போது அதை அந்த திருவானக்காவில் சிற்பி சொல்லி உட்காந்து படம் எழுதினா மேட்டூர் சொல்லிட்டு இருக்கார். அந்த படம் பெரியவா கொஞ்சம் மூந்தி வித்தியாசப்படுறது, அதனால் அந்த படத்தை வச்சுக்காத மாதிரி அந்த படம் தான் எங்கள் காலத்தில் வச்சுட்டு இருக்கோம் நாங்கள். அது சிற்பி படம் எழுதணும்னு சொன்னான்னு சொல்லிவிட்டு ஐலாண்டேஸ்வரிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி ஐலாண்டேஸ்வரி பணமும் சிற்பி எழுதினது. அப்போ அது அவ்வளவு அழகாக இருக்கும். பெரியவா பூஜை பண்ணுற அழகு. பிள்ளையார் சதுர்த்தி பண்ணுவா. பிள்ளையார் வந்து பக்கத்தில் பெரியவா நின்று எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து பண்ணுவாள். அப்படியா? பெரியவாளே சொல்லுவாள் இந்த மாதிரி துணிக்க வைக்கணும். அந்த பிள்ளையார் ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த காலத்தில் மடத்துலேயே மண்ணு பிடிச்சி பண்ணுவாள். மடத்துலேயே மண்ணு பிடிச்சி அந்த காலத்தில் மடத்தில் ஒட்டகம், யானை, அது எல்லாத்தையும் பெரியவா இன்ஸ்பெக்ட் பண்ணுவாள். அந்த திருவானக்காவல் மடத்தில் பின்பக்கம் ஒரு இடவெளி இருக்குது, ஒரு வில்வ மரம் ஒன்று இருக்குது. அந்த வில்வ மரத்தில் 2 பலகா போடுவாள். ஒரு பலகா கீழே ஒன்று சாஞ்சிருக்கு, ஒரு பலகா இப்படி சாஞ்சிருக்கிறதுக்கு அது பெரியவா உட்காருவா. அப்படி சாஞ்சு உட்கார்றத அங்கே நாங்கள்லாம் பக்கத்தில் ஒரு 4 மணி வேஷ்டி ஸ்கூலுக்கு போகிறது வேஷ்டி கட்டிப்பாங்க. ஸ்கூலில் யூனிஃபார்ம் ஆகுவல் மரத்தில் வேஷ்டி தான். அதனால இப்போ வேஷ்டி கட்டின்னு போவான். அந்த மாதிரி ஒரு 4 மணி வேஷ்டி, உடம்புல சட்டை கிட்ட கிடையாது. அங்கே இவா ராஜாங்க நடத்துவா பெரியவா. எல்லாம் அது என்னாச்சு, இது என்னாச்சு, இந்த வம்பு என்ன, அந்த வம்பு என்னன்னு கேட்பா. அந்த வம்பு கேட்கறதுக்கு போவோம் சில டைம் வில்வ மரத்தில். பட் இது என்ன எல்லாத்தையும் விட திருவானக்காவலில் அட்ராக்ஷன் கேட்டதுனால ரொம்ப தப்பு. சாப்பாடு இருந்தாலும் இந்த சாப்பாடு இருக்கு, ஒரு 5-6 பந்தி நடக்கும். அதை டெய்லி 5-6 பந்தி. அந்த 5-6 பந்தி என்ன விசேஷம்னு கேட்டால், அந்த பூஜை பண்ண பெரியவா ஆரம்பிக்கிறதே பூஜை பண்ண அந்த பந்தி ஆரம்பிச்சிடும். 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். 10 மணி 11 மணி ஏதோ ஒரு டைம் அந்த மாதிரி ஆரம்பிப்பா. அதை முதல் பந்தியில் சாப்பிடுவோம். யாகம் பண்ணான். ஓஹோ. திருவானக்காவலில் மடத்தில் அது என்ன யாகம் என்ன இதுன்னு எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. பட் ஏதோ யாகம் பண்ணான். பெரிய முத்த மாதிரி ஒன்று இருக்கும் திருவானக்காவல் மடத்தில். அந்த மடத்தில் வச்சு பெருசாக யாகம் பண்ணி பெரியவாளே பக்கத்தில் இருந்தான். அதில் ஏதோ முள்ளெல்லாம் போட்டு அந்த முள் மேலே இதெல்லாமோ போட்டு ஏதோ பண்ணி அதை பிரசாதம்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணான். பெரிய யாகம் அது.
அது ஒன்று ரொம்ப விசேஷம். அப்புறம் தாடங்கம் பிரதிஷ்டை அது ஏதோ பண்ணினான், அது தனியாது. அதுதான் முதல் எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ வந்து அப்போ பெரியவா வந்து பல்லக்கில் வருவா. மேனா பல்லக்கு மேனா இல்லை, ஓஹோ பல்லக்கு தான் அது. அந்த பல்லக்கில் ஒரு இதில் உட்காந்து வருவா. திருவானக்காவில் அம்மனை பிரதர்ஷனம் பண்ணிட்டு அந்த பல்லக்கு தூக்குறவா. கஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி கஞ்சி போகி போகி அவ சொல்லிட்டு வருவா. முன்னாடி வரும் பூர்ணகுமம் வாங்கிப்பா. இந்த பூர்ணகுமம் கொடுக்குறவா எங்கள் அப்பா மாதிரி சிக்க வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி எங்கள் அப்பா சிக்கையெல்லாம் வச்சுட்டு கழுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பார் அவர். பூர்ணகுமம் கொடுப்பா, வாங்கிப்பா. எங்கள் ஆற்றுல நின்று பூர்ணகுமம் வாங்கிட்டு தட்டில் காசு போட்டு போவா. இது திருவானக்காவில் ஒரு தரம் பூர்ணகுமம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கா. என்ன ஏதோ ஞாபகம் இருக்கும் பெரியவாளுக்கு இப்படி கொஞ்சம். அதுக்கப்புறம் செகந்திராபாத், அதுக்கப்புறம் விஜயவாடா அங்கே ஓடி போனேன். அப்புறம் செகண்டராபாத் அப்புறம் அங்கே ஸ்கந்தகிரி கோயில் கும்பாபிஷேகம் ஆச்சு. பெரியவா தான் பண்ணேன். பெரியவாளே ஏறி பண்ணால் பிரம்மானந்த ரெட்டி பக்கத்தில் நின்று பண்ண வச்சாரு. ஓ இது திருவானக்காவல் இன்சிடென்ட் எதுக்காக சொல்ல ஆரம்பிச்சேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கோ மகாகாவ் பக்கத்தில் எங்கோ கேம்ப் போட்டிருக்கிறது எங்கள் அப்பா அழைச்சின்னு போயிருந்தேன். எங்கள் அப்பா, நான், இவன், இன்னும் யார் பக்கத்தில் இருந்தான்னு தெரியல. யாரோ 4-5 பேர் இருந்திருப்பா பக்கத்தில், யாரோ இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். நீ என்ன பார்த்துருக்கியோ எங்கள் அப்பா கிட்ட? நான் நிறைய பார்த்துருக்கேன். பெரியவா தான் என்னை பார்த்தாளான்னு. திருவானக்காவலா அப்படின்னால நான் பூர்ணகுமம் வச்சு கொடுத்துருக்கேன் திருவானக்காவலில். சரி, அப்போல்லாம் மேனேஜர் எங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டான் பக்கத்தில் வந்து பார்க்கறதுக்கு. இப்போ இவ்வளோ பக்கத்தில் நின்று பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கும் சந்தோஷம், க்ஷேமா. அதான் யார் இவன்ட்டு கேட்டான்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்டா இந்த ஜென்ரேஷன் கேப்னு சொல்றாளே அப்படின்னா என்னன்னு கேட்டா. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. போய் சொல்றான். ஆமாம் போய் தான் சொல்கிறேன். சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுவேன். ஜென்ரேஷன் கேப்னு சொன்னாக்க, இப்போ நீங்கள் இருக்க, நான் இருக்கேன், அவன் இருக்கான். ஸோ அவனோட பிஹேவியர் வேற, நான் எப்படியோ நடந்துக்கிறேன், வேற ஒரு திங்ஸாக இருக்கும். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துப்போம். அது என்னன்னு சரியா சொல்ல. அதாவது நம்ம எனக்கு தெரியலேன்னு சொல்ற வரைக்கும் அதுக்காக நாங்கெல்லாம் முன்னாடியே தெரியலன்னு அந்த தெரியலேன்னு எஸ்கேப் பண்ணுறதுல மகாகடிக்காரர் போயிட்டு தெரியல. பத்தியா ஜென்ரேஷன் கேப்னா என்னன்னா, அந்த காலத்தில் நீங்கள் இன்னாரோட பிள்ளை இன்னாரோட பொண்ணு இன்னாரோட பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இன்னாரோட அப்பா இன்னாரோட அப்பான்னு சொல்கிறா. அதான் கால வித்தியாசம், அதான் ஜென்ரேஷன் கேப். இது அவங்ககிட்ட என்ன ஆச்சுன்னா, யாரோ நெல் மூட்டை அனுப்பியிருக்கா. எங்கேயோ மடத்துலேருந்து எங்கேயோ மடத்துக்கு போயிருக்கு. இது மடத்துலேருந்து மடத்துக்கு போன சமாச்சாரம் பெரியவாள்கிட்ட வந்து சொல்லுவா. பெரியவாள்கிட்ட ஏதோ வெங்கடேஸ்வர சுவாமிகிட்ட கணக்கு ஒப்பிக்கிற மாதிரி ஏதோ கணக்கு ஒப்பிப்பா. காத்தாலையோ சாயங்காலமோ யாராவது கடிதாசி வந்தது இது வந்தது அப்படின்னு யாராவது ஒன்று வந்து ஏதாவது சொல்லுவா. சொன்ன உடனே ஒரு பதில் போட்டுரு, வந்து சேர்ந்ததுன்னு பதில் போட்டுரு அப்படின்பா. அதை அந்த மடத்துலேருந்து அங்கே எங்கேயோ போயிருக்கோம், வந்து சேர்ந்ததுன்னு பதில் போட்டுருன்னு இவா சொல்லுவா. அங்கே வந்ததா இல்லையா அவள் அனுப்பியிருக்கேன்னு கடிதாசி எழுதுவான். ப்ராப்ளி இந்த கடிதாசி இங்கே வந்து சேர்ந்த நேரத்துக்குள்ளே அது போய் சேர்ந்துருக்கோம், அவளுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. வந்து சேர்ந்ததுன்னு எழுதிடும் அப்படின்னு. இவன் என்ன பண்ணான், நன்னீளத்துலேருந்து அனுப்பியிருக்கா. இது வந்து சேர்ந்ததுன்னு எழுதிடும் அப்படின்னா, நன்னீளம்னு போடுறேன் அப்படின்னா. பின்கோடு போட்டு போயிடும் இவன். ஓஹோ அப்படியா, சரி பின்னா என்னன்னா குண்டூசியா குண்டூசியா அப்படின்னால பின்னுன்னா குண்டூசியா தெரியாது. பின்னுன்னா அவனுக்கு குண்டூசி எனக்கு ஊசி.
அது பின்னுங்கிறதுக்கு ஃபுல்லாக தெரியுமா? பின்னுன்னா அது எழுதுறது என்ன ஊர்னு அதில் நம்பர் இருக்கும், ஏதோ நம்பர் கொடுத்துருக்கா, அந்த நம்பர் எப்படி பார்க்கறதுன்னு தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. போஸ்ட் ஆஃபீஸ் ஓடி போய் ஒன்று வாங்கிட்டு வாங்க புஸ்தகம். ₹2. 2 புஸ்தகம் 2 புஸ்தகம் வாங்கிடும். அது வாங்கிட்ட உடனே நன்னியில் எடுன்னா தேடுறோம் நன்னியில் கிடைக்கல. அது எப்படி பார்க்கறதுன்னு தெரியல அவனுக்கு. அதுக்கு பேர் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு பேர் அதுக்கு. பின்னுங்கிறதுக்கு இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்கா. இந்தியாவில் எல்லா ஊருக்கும் உண்டு. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க டிக்ஷனரி மாதிரி பார்க்கக்கூடாது. நீங்கள்லாம் டிக்ஷனரி மாதிரி நீ பெறட்டுறா அவனும் பெறட்டான். நீ லேபர் ஆஃபீஸர். லேபர் ஆஃபீஸருக்கு இது என்னத்துக்கு டெஸ்பாச் செக்ஷன் அனுப்பினா அவன் போட்டு போவான். அதில் அம்மா லெட்டர் போயிட்டா இல்லையான்னு தெரியாது, போட வேண்டியதானே உங்களுக்கு. சரி, அதை என்ன பண்ணணும்னு கேட்டால் அது ஸ்டேட் எடு. முதல்ல மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு இருக்கும் எடு. மெட்ராஸ் ஸ்டேட்டில் எடுத்து அதில் என்ன போய் பாரு, அதில் என்ன இருக்கும். அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. திரும்பி அவன்கிட்ட கேட்டிருக்கான். நான் வந்ததுக்கு அப்புறம் யோஜனை பண்ணேன், அடையடே அவன்கிட்ட ₹5 என்னமோ தானே கொடுத்துட்டு வந்திருக்கேன், கரெக்டாக பஸ் சார்ஜ் தானே கொடுத்துருக்கேன். அவன் எப்படி வருவான்? புஸ்தகம் வாங்கியாச்சு, புஸ்தகம் ₹2 வாங்கியாச்சு, பாக்கி ₹3 தான் இருக்கு, எப்படி வருவான்? அப்போ அவன்கிட்டே கேட்டிருக்கான் எப்படி வருவான்னு. எது வரைக்கும் இந்த டிக்கெட் இருக்கோ அது வரைக்கும் போவேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றான் அவன். அப்படியா? அப்படியே சொல்லிட்டாங்க பெரியவா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு தீவிர பக்தர் டாக்டர் ராமசுவாமின்னு பேர் அவருக்கு. ஹூப்ளியில் அவர் மெடிக்கல் ஆஃபீஸர், மெடிக்கல் சூப்பரண்டன்ட், எம்டி, அந்த காலத்து எம்டி, ரொம்ப பெரிய ஃபிசிஷியன், வைஷ்ணவர், பக்கா வைஷ்ணவர், மகா தீவிர பக்தி பெரியவாழ்கிட்ட. அவரும் அவர் ஒய்ஃபும் காரில் வந்திருக்காரு சாயங்காலமா. உங்களுக்கு கார் ஏற்பாடு பண்ணுறதா? நீ ஹுப்ளி தானே போற, இவன் அழிச்சுன்னு போன்ருக்கா. எங்கே போகிற ஹுப்ளின்னா, அவர் அந்த ராமசாமி, நான் 68ஆம் நம்பரில் இருக்கேன், அவர் எங்கள் காத்துக்கு எதிர்த்த மாதிரி இருக்கார். இவன் அழிச்சுன்னு போறியா? இடம் இருக்கா காரில்? தாராளமாக இடம் இருக்கு. இவன் அழிச்சுன்னு போய் ஆற்றுல விட்டுருவோம். ஒரு தடவை போயிருக்கோம் நானும் என் ஒய்ஃபும். அந்த ரிவர் பெட்டுக்கு நடந்து போய் அங்கே இருக்கா, உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டா வெளியிலேயே வரல. 5 மணிக்கு வண்டி விட்டேன்னா எனக்கு அடுத்த நாள் தான் வண்டி. நான் 5 மணி வண்டியை பிடிச்சி சார்மினார் எக்ஸ்பிரஸை ராத்திரி 11 மணிக்கு பூனாவில் பிடிச்சி மறுநாள் காத்தால நான் 11 மணிக்கு செலெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பார்க்கணும், உடனே பெரியவாளை பார்க்கணும், கிளம்பியாச்சு. பெரியவாளை பார்க்கணும் கிளம்பி போயிட்டு நிற்கிறேன் வரல. இருக்கோ வண்டி போயிடும் போல இருக்க, போகலாமா? பெரியவாளை பார்க்காத போகக்கூடாது. பெரியவாளை தான் பார்த்துட்டோமே, பெரியவா உத்தரவு கொடுக்காத போகக்கூடாது. இது போயிடுவாங்க, உத்தரவு கொடுக்குற வரலையும் போக மாட்டோம். உத்தரவு கொடுக்காத போகக்கூடாது. நிற்கிறோம் வண்டி போயிடுத்த, அது ஏதாவது யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. 7:30 மணிக்கோ 8 மணிக்கோ வெளியில் வரோம். எல்லாம் ஆச்சு. எங்கே படுக்கிறது என்ன இது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணலாம், யார்கிட்ட மெசேஜ் அனுப்புறது, எங்கே என்ன சொல்கிறதுன்னு. யாரோ ஒருத்தர் அவர் அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்கிறது, யாரோ அவர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், பூனாமா சென்ட்ரல் ரயில்வேயா, அவர் வந்திருக்கார் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக. நான் மனசில் நினச்சினேன், இவர் வந்து தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கே காதல் இருக்கா பெரியவா அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். அது என்னோட அபிப்பிராயம். அந்த தரிசனம் கொடுத்துருக்கா. பெரியவாளோட அபிப்பிராயம் வேற. தர்ஷனம் கொடுத்துருக்கா. கொடுத்துட்டு எங்கேருந்து வர? புனாலேருந்து வரேன். எப்படி வந்த? ஜீப்பில் வந்தேன்.
எங்கே வேலை பண்ணுற? ரயில்வேல வேலை பண்ணுறேன். இவனை தெரியுமோ? தெரியாது. இவனு ரயில்வேல தான் வேலை பண்ணுறான். இவனை அழிச்சுன்னு போய்ட்றியா? அழிச்சுன்னு போய்ட்றேன். ஜீப்பில் ஏறி உட்காந்துட்டு பூனா போயிருக்கோம். அவன் ஆற்றுக்கு கூட்டின்னு போயிருக்கா. அவள் ஆற்றுக்கு இன்னும் எனக்கு அந்த ஆள்லாம் ஞாபகம் இல்லை. எனக்கு அவள் வீடெல்லாம் இன்னும் ஞாபகம் இல்லை. அது நிஜமா பொய்யா எனக்கு தெரியாது. அவர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரா, அது நிஜமா அது பொய்யா எனக்கு தெரியாது. அவள் ஆற்றுக்கு கூட்டின்னு போயிருக்கா. அவள் ஆற்றுக்கு கூட்டின்னு போயிட்டு தோசை வாத்து போட்டா அந்த மாமி எங்களுக்கெல்லாம் ராத்திரி பட்னியா போயிட போகிறோமேன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன், வண்டி போயிருக்கோம் இத்தனை நாள், அதில் ரிசர்வ் எல்லாம் பண்ணியிருக்கோம், வண்டி போயிருக்கோம்னு சொன்னேன். அவர் சொன்னார், வண்டி போயிடுதா இல்லையா ஃபோன் பண்ணி கேட்கலாமே, வண்டி லேட்டாக இருந்தால் இருக்கலாமே. 8:30 மணிக்கா? ஆஃப்டர் 3 hours? நோ 11:30 மணிக்கு அந்த வண்டி ராத்திரி 12 மணிக்கு போனோம். கிளம்பணும் பூனாலேருந்து, பாம்பேலேருந்து பாம்பேல புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் பாம்பேல போயிட்டு போகிற மாதிரி புக் பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த வண்டி பூனாலேருந்து போனோம். அந்த வண்டி பூனால ராத்திரி 12 மணிக்கு வருமா வண்டி. நாங்கள் போய் சேர்ந்தது அந்த வண்டி கிட்டத்தட்ட போய் புறப்படுற நேரம் லேட். ஆக்சுவலாக 3 hours லேட். இல்லை அவள் எனக்கு தோசை போட்டு நாங்கள் தோசை எல்லாம் சாப்பிட்டு, சரி இனிமேல் வேறு அடுத்த வண்டி காத்தால் இருக்கா, அதில் போகலாம் 9 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே அவர் சொன்னார், வண்டி லேட்டாக இருக்கா என்னன்னு கேட்டுள்ளாமே ஸ்டேஷனில். என்ன வண்டி லேட், எங்கள் சீட் ரிசர்வ்டு. காத்தால் அங்கே ஸ்டேஷன் போகிறதே 1 hour தான் லேட்டு. நான் செலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டாக போயிருக்கேன் டயத்துக்கு. இது நான் அதுக்கப்புறம் அந்த ஏஎன்னை நான் பார்க்கல. இது பிரத்யட்சமாக எனக்கு நடந்தது. பட் அங்கே அவர் பேர் மறந்து போச்சு. ரொம்ப பெரிய மர்ச்சன்ட். அவர்கிட்ட ஜீப் வாங்கிட்டு பிரேவலை பார்க்க போகலான்னு. இவர் என்ன பண்ணார், இந்த விஸ்வநாதனோட அப்பா ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஒரு பெரிய புலித்தூள் அந்த தலையோட. அந்த பெரிய புலித்தோலை இது 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 சுத்தமாக நம்ப முடியாது. அந்த பெரிய புலித்தோலை தூக்க முடியாத நான் ரயில்வேல பவரை யூஸ் பண்ணேன்னா இல்லை மிஸ்யூஸ் பண்ணேனாங்கிறது பகவானுக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். அதை தூக்கிறதுக்கு எப்போ பார் 4 பேர் 3 பேர் அது தூக்கம். அவ்வளோ வெயிட், அது ரொம்ப வெயிட். தலை அது ரொம்ப வெயிட், அது ரொம்ப வெயிட் ஜாஸ்தி. அதை தூக்கி கொண்டு போய் பெரியவாழ்கிட்ட கொடுத்துடணும். நான் என்ன பண்ண போகிறேன், அப்பா தவறி போயிட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதை வீட்டில் வச்சு மடையை கொண்டு பெரியவாழ்கிட்ட கொடுத்துடணும்னா, பெரியவாளை பார்க்கணும்னு ஆசை. பெரியவாளை பார்த்ததே கிடையாது. அவர் தெலுங்கு. இந்த வெங்கட்ராமன் டாக்டர் விஸ்வநாதன் அவர் தெலுங்கு. விஸ்வநாதன் சீத்தம்மான்னு பேர். அந்த இப்போ அவர் ரொம்ப பெரிய டாக்டர். அவர் மெடிக்கல் சூப்பரண்ட் செகண்டராபாடில். அவரோட ஒய்ஃபு கைனகாலஜிஸ்ட். ரொம்ப நல்ல தெலுங்குக்காரன். அது எங்கேருந்து பெரியவாளை தெரிஞ்சுது, எங்கேருந்து பெரியவாள்கிட்ட பக்தி வந்தது, அது பெரியவாளுக்கு தான் தெரியும். அனுப்பி இங்கேருந்து என்ன பண்ணிருக்கோம் அதை எடுத்துக்கோ கொண்டு போய் பெரியவாள்கிட்ட கொடுத்துடலான்னா. லீகல், பியூர்லி லீகல், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போயிருக்கோம் அந்த வில்லேஜில். அங்கே ஒரு சின்ன மண்டபம், அதில் உட்காந்துருக்கா பெரியவா. இது பெரியவாளுக்கு கொடுத்துருக்கா, டாக்டர் கொண்டுருக்கா. எங்கேருந்து வந்தது, யார் ஷூட் பண்ணார், அவரே. இந்த மாதிரி 1008 கேள்விகள். இது பெரியவாள் இப்படியே வச்சிருமா அங்கே தான் இருப்பாளே சிஷிய கோட்டிகள், இப்படியே வச்சிருமா. இல்லை பெரியவா எடுத்துக்கணும். அவர் లేదండి ఆయన పెద్దవాడు తీసుకోవాలి அப்படிங்கிறார் அவர். ஒத்த ஆளுன்னு சொல்றது தப்பு, தெய்வம். அப்படியே எடுத்து போத்திக்கிண்டு தனியா ஒரு கையால தூக்கி போத்திக்கிண்டு திருப்தி ஆச்சான்னு கேளு அவனேன்னு கேட்டான்.
நீங்க 4 பேரை ரயில்வேக்கார தூக்கின்னு வந்த அந்த புலித்தோலை தூக்க முடியாது, நிச்சயமா தூக்க முடியல. இது வந்து நாங்க ஜீப்ல இருந்து இறக்கறதுக்கு முதற்கொண்டு கஷ்டப்பட்டிருக்கோம். அங்க அந்த வயசுல அதுவும் அந்த வயசுல அதை போத்திக்கிண்டு திருப்தி ஆச்சான்னு கேளுன்னா அந்த மாதிரி திருப்திப்படுத்தலாம். இங்க இருந்து கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு ரொம்ப பரமபக்தியா மடிஷாரெல்லாம் கட்டிக்கிண்டு கையில குருவி சீடை எடுத்துட்டு விஷயம் எடுத்துட்டு பெரியவா சாப்பிட்டு தான் ஆகணும். ரொம்ப மெதுவாக பண்ணியிருக்கோம், சாஃப்டாக பண்ணியிருக்கோம். அந்த 2 புகைப்பல்லோட சிரிக்கிற அழகு யாருக்குமே அது அந்த அழகே வராது. அந்த ஃபோட்டோக்கு ஈடு உலகத்திலே கிடையாது. சுப்பராமைய ஏதோ ஒரு ஃபோட்டோ கொண்டு கொடுத்தாங்க, அங்கேயோ டெல்லி சங்கத்தில் வச்சுட்டுருக்கோம், புது பெருவா இது பண்ணிட்டுருக்கோம் சொல்லிட்டு பெரியவா சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோ இருக்காது. அது ஏதோ பூஜை பண்ணுற அழகு, அது ஏதோ பண்ணுறது, அது மட்டாதிபதி. இது எங்கள் சாமி, அந்த அழகு தனி. அந்த புகைப்பல்லால சிரிச்சுக்கிண்டு சில டைம் கேளு எப்போ, சில டைம் மாட்டிப்போம், சில டைம் இது. இவன் என்ன பண்ணா, வெள்ளைச்சீடை ரொம்ப சாஃப்டாக இருக்கு. வெள்ளைச்சீடையில் விசேஷம் தெரியுமா? அதை எடுத்தா அது எப்படி பிசைஞ்சா ஒரு சீடை எடுத்து அதில் போட்டுக்க பரவாயில்லன்னு பார்த்துட்டு எங்கே போட்டுக்காது அவன் பண்ணாது. அது பிசைஞ்சா இந்த வெள்ளைச்சீடையில் எப்படி பண்ணுறது தெரியுமா? நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணான். இது ஜாஸ்தியாக போச்சுன்னா கருப்பாயிடும், கறிப்பிடும். உள்ளுக்குள்ளே வேகணும்னா நீ ஷேப்பாக நன்னா பொன் மாதிரி எடுக்கணும்னா உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது. உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும், வெளியில் இதுவாக இருக்கும். இவன் இன்னும் வெள்ளைச்சீடை பண்ண மாதிரியோ, அதுக்கு மாவு வச்சாங்க, அதை போட்டு வறுத்தெடுத்த மாதிரியோ சொல்லி கொடுத்து அது இந்த மாதிரி பண்ணணும், அதுக்கு இந்த மாவு போடணும், இந்த ரெசிபி போடணும், இந்த மாவு போடணும், ரெசிபியை போட்டு அது இந்த பதத்தில் இந்த மாதிரி என்ன சூடு என்னமோ சூடாக வரணும்னா செஞ்சூடா வரணும். செஞ்சூடா வரட்டு அது போட்டு எடுத்தா அது பவுன் மாதிரி வரும். இது பவுன் மாதிரி வரும்னு சொன்னால் கொஞ்சம் நாள் போட்ட பவுன் மாதிரி வரும். அப்படி வறுத்தே எடுத்தா உள்ளுக்குள்ளே விழுந்துருக்கும், மேலே சேமா இருக்கும். அப்படி வெள்ளைச்சீடா போட்டு கற்றுக்கிட்டு தூக்கி அதை மூட்டை அவ்வளோதான். அது இது மாதிரி எவனோ ஒருத்தான் அங்கேருந்து கோவாக்காரன் கார்த்தால் வந்தான், பீடி குடிச்சுட்டு ஹேட் சூட்லாம் போட்டுட்டு ஏதோ கிராமத்தில் அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு காலகட்டாலும் வந்தான் கோவா. அவன் வந்து கோவன் இஸ் கிறிஸ்டியன், அழகாக சொல்கிறான் கிறிஸ்டியன். என்னமோ பேர் சொன்னான், டிசோசாவோ என்னமோ பேர் சொன்னான். அவன் எதுக்கு வந்திருக்கான்னு கேளு அப்படின்னு. எஸ், he wants to know what for you have come. You have come to see him, have a darshan. நீங்கள் கேட்டு It's good. Yeah, it's good. You want to have a darshan. Stand at a distance. அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எல்லாம் காதில் வாங்கிட்டுப்பா. இல்லை I have come to ask him for money for my daughter's marriage. இங்கேருந்து போய் பெரியவாள்கிட்ட சொன்னோம், அவன் பொண்ணுக்கு கல்யாணமா உங்ககிட்ட காசு கேட்கணும். இப்படியே சொன்னான். என்ன சொல்றது? அவன் பொண்ணுக்கு கல்யாணமா உங்ககிட்ட காசு கேட்கணும்னு வந்திருக்கான் கல்யாணத்துக்கு. அப்படியா? அவன்கிட்ட சொல்லு, நான் சன்னியாசி, நான் சன்னியாசி, என்கிட்ட என்ன இருக்கும், 2 வஸ்திரம் தான், வேற ஒன்றும் கிடையாதுன்னு போய் சொல்லு அப்படின்னு. உடனே போய் அவன்கிட்ட சன்னியாசி, அவர்கிட்ட ஒன்றும் இல்லை கேட்டா கொடுப்பறவர், அதனால அவர்கிட்ட காசு வாங்காது போக மாட்டேன்ட்டாங்க. உங்ககிட்ட காசு வாங்காது போக மாட்டேன்னு சொல்றாங்க. யார் சொன்னான்னு கேளு, எங்கிட்ட வந்தா காசு கிடைக்குன்னு யார் சொன்னான்னு கேளு. அவங்ககிட்ட போய் கேட்டோம், யார் சொன்னான்னு. அங்க போய் கேட்டேன், உங்ககிட்ட வந்தா காசு கிடைக்கும். அவன்கிட்ட கேளு, சர்ச்சில் கலெக்ஷன் பண்ணுவாளே அப்படின்னு. அது எப்படி கலெக்ஷன் பண்ணுவா, என்ன பேர் தெரியுமா அதுக்கு? சர்ச்சில் கலெக்ஷன் பண்ணுவாங்கிறதே எனக்கு தெரியாது. அதில் என்ன கலெக்ஷன் பண்ணுவாங்க, அது எது இப்படி கலெக்ஷன் பண்ணுவாங்க கேட்டால் அதை உண்டியல் வச்சுருப்பா போடும். உண்டியல்லாம் இல்லை, அது வந்து இந்த பாதிரியார் வந்து
என்ன அது பேர் என்ன சொல்லுவா லெக்சர் அவள் செர்மன். செர்மன் அவள் சொல்லுவா. அது முடிஞ்ச மாஸ் ப்ரேயர் சொல்லுவா. சொல்லி முடிஞ்ச உடனே ஒரு ஹேட் எடுத்துன்னு போவா. அந்த ஹேட்டில் எல்லாரும் போடுவா. அதுக்கு பேர் ஹேட் கலெக்ஷன் பேர். அவன்கிட்ட போய் கேளுன்னா அதை சொல்லி கேளுன்னா அவன்கிட்ட போய் ஹேட் கலெக்ஷன் அதில் பாதி உனக்கு ஒன்றும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்க சொன்னா பெரியவா அப்படின்னு. ஏதோ கொடுத்தா அதெல்லாம் போறாது, எனக்கு காசு நிறைய கொடுக்கும். சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டான். நாங்கள் உட்காந்துருப்போம், அவன் பாட்டில் டூட்டி பிடிச்சும் உட்காந்துருக்கான். நான் போய் நிறுத்தி ஸ்ரீகண்ட ஏதோ பசங்களை பண்ணையில் சமைச்சார் போட்டார் சாப்பிட்டோம். இது ஏதோ குக்கிராமம். ஸ்ரீகண்ட சமைச்சார், ஸ்ரீகண்ட சமைக்கிறதுக்கு சாப்பிட்டோம். நாங்கள் நிறுத்தியோ சாப்பிட்டு விட்டு உட்காந்துருக்கோம். அவர் சாப்பிடவும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பீடி மேலே பீடி பிடிச்சி உட்காந்துருக்கான் கட்டு கட்டான். அங்கே ஒரு மூலை இவன் இங்கே தூக்கம் போயிட்டான். சாயங்காலமா இது ரெண்டு நடந்தது. யூ வில் நாட் பிலீவ் இட். ஒன்று யூ வில் பிலீவ் இட், இன்னொன்று நம்ப மாட்டா. பட் இது நடந்தது. சாயங்காலமா ஒருத்தர் வந்தார். அவருக்கு சஷ்டியத்து பூர்த்தியான். பெரிய தட்டு, அதில் புடவை, அதில் தங்க இது ஏதோ 1000 லட்சம் ரூபா பணம், கொஞ்சம் பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தட்டில் வச்சு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அவர் நின்றுட்டு பெரியவா தொடுவா இல்லை இப்படி காட்டுவா, நாம் அதை எடுத்து போய் பொண்டாட்டி புடவை கட்டுவா, நான் தாலி கட்டுவேன் அவன் நினச்சிட்டு இருக்கான். அவன் மனசுல எண்ணம். இது வந்து பெரியவாளுக்கு தெரியும். எதுக்காக பெரியவா வரவழைச்சாங்கிறது பெரியவாளுக்கு தான் தெரியும். அதுலேருந்து ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தார். என்ன வேலை பண்ணுறது, எங்கே இருக்க, என்ன வேலை பண்ணுறேன்? நான் HAL வந்து ஜெனரல் மேனேஜராக இருக்கேன்னு என்னமோ சொன்னேன். அதுக்கு முன்னாடியே அப்படின்னார். அதுக்கு முன்னாடி நான் ஏர்ஃபோர்ஸில் இருந்தேன். ஓ, அதனால தான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில். ஆமாம் ஆமாம், பெரியவாளுக்கு அவன் சொல்லலை, மனசில் நினச்சிட்டு இருக்கான். இது பெரியவாளுக்கு HALனா என்னன்னு தெரியுது அப்படின்னு. ஓஹோ, ஏர்ஃபோர்ஸில் என்னவா இருந்தேன்னு கேட்டான். அவன் வந்து கேப்டன், ஏர்ஃபோர்ஸில் கேப்டன் மாதிரி இல்லை, கேப்டன் மாதிரி இருந்தேன். அந்த கேப்டன் மாதிரி இருக்குமே அந்த மாதிரி. ஏர்ஃபோர்ஸில் கேப்டன் மாதிரி போஸ்ட் கிடையாது. இல்லை கேப்டன் மாதிரி இருந்தேன். அந்த கேப்டன் மாதிரி அதுக்கு ஈக்குவலன்ட் போஸ்ட் அப்படின்னு ஒன்று. ஓ, விங் கமாண்டரா இருந்தியா? அதுக்கு மேலே அதாவது முதல்ல வந்து என்னமோ சொன்னான், அது ஏதோ போஸ்ட் விங் கமாண்டர், விங் கமாண்டருக்கு அப்புறம் கமோடர், கமோடருக்கு அப்புறம் ஏர் கமோடர், அதுக்கப்புறம் வைஸ் மார்ஷல், அதுக்கப்புறம் மார்ஷல். இதான். ஸோ நீ விங் கமாண்டரா இருந்தியா? அப்போ எத்தனை விங் கமெண்ட் பண்ண போச்சு, இப்படி வகை விட்டு ஏதோ பதில கொடுத்து கடைசியில் ஆளை விட்டார். அப்போதான் என்ன பண்ணார்னா தெரியுமா, 60 சொல்றாரு சர்டிஃபிகேட் பூர்த்தி 60 இயர்ஸு. இது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவா அப்படின்னா என்னமோ பதில் சொன்னேன். 60க்கு என்னன்னு சொன்னேன். அப்போ 70க்கு என்ன, 70க்கு என்ன அப்படின்னா செப்டஜெனரியன், ஆக்டோஜெனரியன். அடுத்தது ஐயா தானா விட்டுருவான்னு நினச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது சென்டினேரியன் -10. 90க்கு என்ன சொல்லுவான்னு சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. அது தெரியாதுன்னு சொல்லல. ஆமா, மேட்டூரை கூப்பிட்டு அவ கேட்கறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து இல்ல இல்ல அப்படி வந்து நின்னா இந்த 70, 80, 90 எனக்கு தெரியாது ஒன்றும் அப்படின்னு தப்பு ஃபர்ஸ்ட் முதல்லயே. அப்ப 90 உனக்கும் தெரியாதா? 90 அப்பதான் சத்தியமா கத்து. இந்த பின்னு கத்துன்றதும் பெரியவாழ்ந்து தான். நானஜேரியன் ஆமா, 90க்கு நானஜெனேரியனுக்கு அப்புறம் செப்டஜெனேரியன். இல்ல சென்டினேரியன். நானஜெனேரியனுக்கு அப்புறம் சென்டினேரியன். ஐம் சாரி,
நான் இன்ஜினியரிங்க்கு அப்புறம் சென்டினேரியன். இப்போ சொல்லுங்க 60, 70, 80, 90, 100 சொல்லுங்க. 60க்கு கிடையாது. 70 செப்டஜனேரியன், 80 ஆக்டஜனேரியன், 90 நான்ஜனேரியன், சென்டினேரியன், இன்னொன்னையும் மாட்டேன் 100 சென்டினேரியன். இது எல்லாத்தையும் விட எது ரொம்ப விசேஷம்னா அவ வந்து நின்றுட்டு இருக்கா, ஒரு பழத்தை எடுத்து அவ கையில கொடுத்தா, இந்த தட்டை கொண்டு போய் அந்த கோவாக்காரன் கொடுத்துருன்னுட்டா. எது அந்த 1000 லட்ச ரூபா பணம், புடவை, அதுல இருந்த தங்கத்தாலி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கோவாக்காரன்ட்ட தூக்கி கொடுத்துருன்னுட்டா. ஸோ இது எப்படின்னா அந்த அவன்கிட்ட அந்த டிசோசாட்ட அதை அந்த தடுப்புரை கொடுத்துட்டான். அவனுக்கு ஐ டோல்ட் யூ, ஹி டோல்ட் லை. அது வேற வாங்கிட்டேன். He knows, he gives, he has given everything. You see, cloth for my daughter, gold, money, he has given everything. அப்படி சமாதான இருக்கிறது காத்தால போய் தரிசனம் பண்ணிருக்கானே, உத்தரவு வாங்கிக்கிறேன், அப்போ பதில் வரல. நான் பாட்டில் போயிட்டேன், சரி போன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பி, ஒருத்தர் அனுப்பி, அவன் வந்திருக்கான், அவன் வந்தா இங்கே தான் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்ட் பண்ணுவான், நான் என்னால் அவனை கூப்பிடுவா அப்படின்னா பெரியவா கூப்பிட்டு வர சொன்னான். போய் நிற்கிறேன் திரும்ப இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவன் கூட பேசிட்டு இருந்தான். எனக்கா எரிச்சல். நான் ஆஃபீஸருங்கிற ஞாபகம் இல்லை மனசில் இருந்தாலும், ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் காத்தால என் பக்கம் திரும்பலேன்னு, இப்போ வந்து கூட்டுவான்னு சொல்லிட்டு திரும்பலேன்னு அந்த எரிச்சல்ல அவர் முடிஞ்சது. யார் அதுன்னு கேட்டேன். அரங்கநாயகம்னு யாரோ இங்கே சீஃப் செக்ரட்டரியோ என்னவோ இருந்திருக்காரு, எஜுகேஷன் செக்ரட்டரியாவோ என்னவோ இருந்தாராம். செக்ரட்டரியா மினிஸ்டரா? அரங்கநாயகன் செக்ரட்டரி, ஐஏஎஸ் செக்ரட்டரி. ரொம்ப நாள் என்னெல்லாமோ பேச்சுக்கள். அந்த அரங்கநாயகம் செக்ரட்டரி. அங்க வந்து பெரியவாளை பார்க்கறதே, அங்க பெரியவாள் இருந்தது எஜுகேஷன் செக்ரட்டரி. அது தெரியும் எனக்கு. ஏன்னா சொன்னாங்க அவர் பெரியவர், அவர் செக்ரட்டரி, ஐஏஎஸ், அரங்கநாயகம். இது இந்த எரிச்சல் வேற எனக்கு. ஏன் நான் குறைஞ்சு போயிட்டேன். நான் வயசு அப்ப இருக்கு இல்லையா எனக்கு. இல்லை இப்போ வயசு ரொம்ப ஆயிடுச்சு. அப்படி திரும்பி பார்த்தா நான் பரதேசி, நான் ஒன்றும் இல்லாதவன், எங்கள் அப்பா என்னை பிடுங்கி எடுத்துட்டு இருக்கான். எத்தனை ஜாதகம் வந்தாலும் பொருந்தலை, இல்லை பொருந்தினவா பதில் போடலை. என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு அர்ஜென்ட்டு, 21 வயசாக எடுத்து கல்யாணம் பண்ணேன்னு எங்கள் அப்பா என்ன பிடிங்கிட்டு இருக்கான். இங்கே வந்தால் நின்றுட்டே இருக்கேன். நீங்கள் பிஸி, நான் பரதேசி தானே. அரங்கநாயகன்கிட்ட ரொம்ப பிஸி, என்னால் பார்க்க முடியுமா, நாங்கெல்லாம் பரதேசி. போட்டேன் சத்தம். நீ பரதேசி இல்லை, நான் தான் பரதேசி. இப்போ என்ன வேணும் உனக்கு? உன் பொண்ணு கல்யாணம் ஆன அவ்வளோதானே, நான் பண்ணி வைக்கிறேன் பொண்ணு, சத்தியமாக பண்ணி வைப்பேன். என்ன பண்ணி வைக்கிறேன் போ. வந்தேன். யார் ஒரு வருஷமா பதிலே போடாத இருந்தாலும் அவ அங்கிருந்து எனக்கு கேட்டு, உன் பொண்ணு கல்யாணம் ஆயிட்டா, இன்னும் ஆகல, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவ கேட்டு அந்த கல்யாணம் நிச்சயம். கல்யாணம் ஆகி முடிஞ்சு எனக்கு மறந்து போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு முதல் குழந்தை. அந்த குழந்தை வித்யா. இப்போ கல்யாணம் எடுத்து அவளுக்கு ஒரு பழக்கம், பெரியவ காலில் குழந்தை போட்டுருது.
இது பழக்கம் என்னோடது. எல்லாரும் அந்த மாதிரி பண்ணது தான். கர்னூலில் பெரியவா கேம்ப், அது இந்த நிச்சயம்லாம் ஆகிடுத்து. அதுக்கப்புறம் போய் பெரியவாள்கிட்ட சொல்லலை. பட் என்னன்னா பெரியவா செகண்டராபாடில் இருந்தானே வரேன் அப்படின்னா, நான் ஹுப்ளியிலேருந்து சத்தாரா போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போல்லாம் திடீர்னு செகண்டராபாடில் இருந்தானே வரேன். இது கர்னூல் போகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறோம். இல்லை செகண்டராபாட் போகிறோம், செகண்டராபாட் போயிட்டு மிடில் கேஜில் வரேன். இல்லை நீ செகண்டராபாடில் தானே இருக்கப்போ. இல்லையே. ஓ அப்படியா, நான் தர்ஷனம் ஆகிட்டு உத்தரவு வாங்கிக்கிறேன்னு போனேன். யூஆர் போஸ்டட் டு செகண்டராபாட். இதே மாதிரி நான் மெட்ராஸ் கேட்கல, எனக்கு மெட்ராஸ் பிடிக்காது, மாம்பழத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என் பொண்டாட்டி பிரகாரம். இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஹைதராபாத்தில் செட்டில் ஆகணும், சென்ட்ரல் பிளேஸு, பொண்ணு கல்யாணம் ஆகிடுது அப்படிங்கிற அபிப்பிராயம். இது ரொம்ப லேட்டரான ஸ்டோரி, இது 80s ஸ்டோரி. இது இங்கே காஞ்சிபுரத்தில், இங்கே மெட்ராஸ் வந்து செகண்டராபாட்லேருந்து மெட்ராஸ் வந்து, மெட்ராஸ்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு யார்கிட்டயோ காரை வாங்கிட்டு போயிட்டு வரேன். நீ மெட்ராஸ்ல இருந்தானே வர? நான் மெட்ராஸ் வழியாக வரேன். நான் லீவில் இருக்கேன், லீவ் எடுத்துன்னு வந்திருக்கேன், மெட்ராஸ் வழியாக வரேன். செகண்டராபாட்லேருந்து மெட்ராஸ் வந்துட்டு தான் காஞ்சிபுரம் வரணும். இல்லை மெட்ராஸில் இருந்தானே வரேன் அப்படின்னா, இங்கே வரேன், ரயில்வே ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் தலைவலின்னு சொல்லிவிட்டு. பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய சிபாரிசோட சாரங்கராஜன் ஒரு அடிஷனல் ஜெனரல் மேனேஜர், அவர் அழைச்சின்னு போய் டாக்டர் கோபால்னு பார்த்துக்கிட்டு நான் போகிறேன். இவர் விஜயவாடாவில் இருக்கேன். அப்போ ஹைதராபாத்லேருந்து விஜயவாடா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு விஜயவாடாவில் இருக்கேன். இவர் மிஸ்டர் ராமசாமி விஜயவாடா சார் டிப்டி சிபிஓ. இல்லை நான் விஜயவாடாவில் சீனியர் டிபிஓ. சிரிச்சுட்டார், தலைவலிக்கு நோ பண்ணிட்டு எனக்கு லேட் ஆகிடுது. 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சதர்ன் ரயில்வே ஆஃபீஸுக்கு போய் ஃபோன் பண்ணால் ஓஸில் ஃபோன் பண்ணலாம். அங்கே போனால் அவர் சரின்னா ஃபோன் பேசணும் அப்படின்னா எஸ் சார்னா, நான் செகண்டராபாடில் ஃபோன் எடுத்து சார் ஒரு 2 days கொஞ்சம் லேட்டாக இருக்குது சார், தலைவலி 2 days. யூ ஹேவ் பாம்ஷல் ராமசாமி கிருஷ்ணமூர்த்தின்னு என்னோட பாஸ் செகண்டராபாடில். யூ ஹேவ் பாம்ஷல் மிஸ்டர் ராமசாமி. என்ன சார் மிஸ்டர் போட்டு பேசுகிறேன், இப்போ வேறு ரயில்வே காரில் ஆகிட்டோன்னு நீங்கள். என்ன சார் இது? ஆமாய்யா, இப்போ நீ சதர்ன் ரயில்வேக்காரையா, உனக்கு டெலிகிராஃபிக் ஆர்டர்ஸ் வந்துருக்கு. நான் கேட்குறேன் சதர்ன் ரயில்வே, யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு சதர்ன் ரயில்வே அப்படின்னு டெலிகிராஃபிக் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. வந்தால் குழந்தைய காலில் போட்டோம். அங்கே ரொம்ப விஸ்தாரமாக பெரியவா. இப்போ பேர் என்ன? இது குழந்தைக்கு இவ பேர் உமா. இவ பேர் உமா இல்லை, இவளுக்கு தான் கல்யாணம்னு சொன்ன இல்லை, அவள் குழந்தை தான் இது. அவள் ஆத்துக்காரர் பேர் என்ன? சதாசிவன். பார்த்தியா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன், பண்ணி வச்சுட்டேன்னு இவன் சொல்லலை. உமா மகேஸ்வரி சதாசிவன், சிவனோட பொண்டாட்டி பேர், சிவனோட பாரியா பேர் உமா. கரெக்டாக பேர் கூட பார்த்து பண்ணி வச்சுட்டேன், நான் சொல்லலை என்கிட்ட. தப்பு, க்ஷமிக்கணும். நான் அதுக்காக சொல்லலை அப்படின்னா இந்த பேச்சில் குழந்தை விட்டு கிளம்பிட்டோம். கூப்பிடுனா எல்லாம் அம்மா பொண்ணு பேர், அம்மா அப்பா பொண்ணு கிளம்பிட்டாங்க. இதுதான் பெரியவாழ்கிட்ட போனாக்க எல்லாம் உலகம் மறந்துடும், நாமே மறந்துவிடுவோம். இதில் ஒன்றும் துளி கூட சந்தேகம் கிடையாது.
குழந்தை எடுத்துக்கோ, இதை எதுக்கு விட்டு போற, ஆம்பளை குழந்தை இருந்தாலும் மரத்துக்கு ஏதாவது உபயோகமா இருக்கும், பொண்ணு குழந்தை எடுத்துக்கோ. இது நான் ஹம்பியில பெரியவா கேம்ப் பண்ணிட்டு இருக்கிறத, ஹம்பிக்கு போனேன். ஹம்பிக்கு போயிருக்கிறத, ஹம்பியில் ஒரு பெரிய குளம் கட்டி அந்த குளத்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா, நானும் பெரியவாளும் தனியாக இருக்கிறோம், யாரும் கிடையாது. ரொம்ப நாள் நின்றுட்டே இருந்தோம். குளத்தை எட்டி பார்த்தா பெரியவா விழுந்துட போறா அப்படிங்க, நீ விழாத இருந்தா சரி. பேசிவிட்டான். சரி, பெரியவா ஹுப்ளிக்கு எப்போ வரப்போறா? நான் எடுத்து வச்சேன், பெரியவா ஹுப்ளிக்கு எப்போ வரப்போறா? என்ன போய் கேட்குறியே, சாமி பேர் என்ன போய் கேட்குறியே, அந்த விருபாட்சேஸ்வரரை கேளு, அவருக்கு தான் தெரியும். என்ன போய் கேட்குறேன் நான் என்னைக்கு எங்கே போவேன் அப்படின்னா. ஹம்பியிலிருந்து கீழே கதக் வந்திருக்கான். கதகில் ஒரு சரஸ்வதி கோயில் இருக்கு. அந்த சரஸ்வதி கோயிலில் 2 தேங்காயை வச்சு பெரியவா உட்காந்துருக்கா. காட்ட மௌனம். 2 தேங்காயை வச்சு என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி காஷ்ட மௌனம். உத்தரவு கொடுத்துட்டான்னு நினச்சின்னு தேங்காய் எடுத்து நான் போயாச்சு. கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. இந்த உமாக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. திருவிதாங்கோடுக்கு போய் கல்யாணம் நிச்சயம் பண்ணோம் நான் எங்கள் அப்பாவும். நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த ஹெல்ப் பண்ண ஒரு மாமி, இந்த மாமி சொல்கிறா, இந்த காலத்து பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குப்பா, அதுக்கு என்ன மாரியம்மன் அழைச்சி போனால் சரியாக போயிடும், எலுமிச்சோன்னா தேய்ச்சண்டா சரியாக போயிடும். புரியல. வந்துட்டோம். ஹுப்ளி வந்து என் தம்பி இருந்தாங்க. இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்திருக்கோம். சாமான வண்டியில் ஏற்ற போகிறேன். வெள்ளம் சீப்பு, ஆற்றுல புளி விளைஞ்சிருக்கு, புளி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஏற்றியாச்சு, சக்கரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்ரீரங்கத்தில். அவன் சக்கரை வாங்கி சாமான்லாம் வாங்கி போட்டு எல்லாம் ஆயிடுது. எனக்கு ஃபோன் கால் வருது. அந்த பிள்ளைய பற்றி செக் பண்ணிட்டோம். அந்த பிள்ளைக்கு பைக்கும் உமாக்கு இந்த பிள்ளை வேண்டாம். முதல்ல மொட்டகதாஸ் வந்தது, அதை வேண்டாம்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிட்டோம். நாங்கள் வண்டியில் ஏறுறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம், ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் யார் பண்ணான்னு தெரியாது. அந்த பிள்ளை வேண்டாம், வேற பிள்ளை பார்க்கலாம், வந்து அந்த பிள்ளைக்கு பைத்தியம் அப்படின்னு வண்டியில் ஏற்றி சாம பெரிய பெரிய பொட்டிகள். நான் ஆளை வச்சு தேளை வச்சு வண்டியை நிறுத்தியிருக்கேன். இதுக்காக வண்டியை நிறுத்தி ஏற்றிட்டு இருக்கேன். ஆமா, நேற்று ஊருக்கு போகிறது போயிடலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்ன ஆனால் என்ன எல்லாம் பெரியவா பார்த்துப்பாங்க. விசாரிச்சுட்டு அந்த பையனுக்கு பைத்தியம். அவனை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவள் அப்பா பெரிய ஆஃபீஸர் அந்த பேங்க்கில், அதனால அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு. இவன் வக்கீல் ராதாகிருஷ்ணன் அங்கே ஆற்றுல உட்காந்துக்கிண்டு திருவானக்காவில் பஞ்சப்பிரகாரம்னு ஒரு உற்சவம் உண்டு, ரொம்ப விசேஷம். மண்டபடி பண்ணுவேன் எங்கள் ஆற்றுல திருவானக்காவல் வாசல். எங்கள் அப்பா பாத்தியாராக இருந்த திருவானக்காவில் கொஞ்ச நாள் நானும் உத்தியோகம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கே லைலா காலேஜ் அங்கே இங்கே டீச் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டீச்சர்ஸ் ப்ரொஃபஷன் எடுத்துங்கிறதுனால என் தம்பி தவறி போயிட்டான். எப்படிடா கல்யாணத்தை நிறுத்துறது, இது ஒன்று இந்த கல்யாணத்தை நிறுத்துறது இருக்கே, அது ஒரு தடவை அழ வச்சுட்டு பெரியவா நிறுத்துவான். அங்கே போய் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் அவன் அந்த வக்கீல் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆற்றுல வந்து ராத்திரி 9 மணிக்கு வந்தால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நின்றுட்டு அங்கே உட்காந்துட்டு இன்னைக்கு நான் பார்த்துட்டு போகிறேன், பஞ்சபிராரத்தை பார்த்துட்டோன்னு அவன் பெரிய வக்கீலாக இருந்தான்ப்பா, அவன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக அட்ரஸ் போட்டிருந்தா வேண்டான்னு சொல்லிடுறான். அவன் அந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு சாமான்லாம் ஏதாவது விற்கிறது விற்றுவிட்டு வாகனங்கிறத வச்சு கொஞ்சம் விட்டு வந்துட்டோம். நாங்கள் அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் ஆச்சு. இது ஒரு தடவையும் ஒன்று இவனுக்கும் அதே மாதிரி. இது பெரிய பிள்ளை கல்யாணம். எங்க ஆற்றுல என்ன விசேஷம்னு கேட்டாங்க. அப்புறம் போய் பார்த்து நீ பார்த்து பெரியவள்கிட்ட கேட்டு ஆசீர்வாதம் பண்ணேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் போய் நீ அதுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் போய் பெரியவாள்கிட்ட நான் கேட்டேன், இந்த கல்யாணம் ஏன் நின்றுது, நான் என்ன பண்ணுவேன், எங்க அப்பா ஒரு பக்கம் பிடிங்கிட்டு இருக்கா, இந்த கல்யாணம் என் பொண்ணுக்கு 22 வயசாகுது, எங்க ஏன் கல்யாணம் ஆசீர்வாதம் பண்ணேன், பெரியவா ஆசீர்வாதம் பண்ணல,
நான் எங்க ஆசீர்வாதம் பண்ணேன்? நான் பண்ணலையே அப்படின்ட்டான். இல்ல பாலுவோ யாரோ பக்கத்துல இருந்தா சரின்னு சொல்லிட்டா அப்படின்னா நான் சொன்னேனா? நான் காஷ்ட மௌனம்னா நீங்க காஷ்ட மௌனம்னா நான் வந்தேங்கிறது எப்படி தெரியும்? கண்ணை மூடிட்டு போகுது. அது உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும்? நீ நினைச்சுக்கிட்டு போயிருக்க நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னா நான் பண்ணேனா? தப்பு. நான் பண்ணேனான்னு கேட்டான். முதல்ல இந்த பெரிய பிள்ளை கல்யாணத்தும் போது என்னாச்சுன்னா இங்கேருந்து பத்திரிகை எழுதி நேரம் எடுத்துன்னு போய் படிக்கணும். பெரியவா காதில் வாங்கிக்கணும், 3 சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நடக்கும் கல்யாணம். இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். இதை எடுத்துன்னு போய் வாசி தட்டு தடவி, நிஜமாவே தட்டு தடவி தான் வாசிச்சு 3 பெரியவா பேரையும் போட்ட முதல் பத்திரிகை இதுதானோ அப்படின்னால அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? நான் பத்திரிகையை வாசிக்கிறேன். இது எப்போ எத்தனை வயசு அப்படின்னு எனக்கு அப்கோர்ஸ் உத்தியோகத்தில் இருந்தேன். நான் 3 பெரியவா பேரையும் போட்ட பத்திரிகை முதல் பத்திரிகையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அது யாரையாவது மேனேஜர் கூப்பிட்டு கேட்டால் தெரியும். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஆமாம், உனக்கு என்ன தெரியும்? வாசி அப்படின்னா அதில் ஒரு சாத்திரிகள் எழுதி கொடுத்துருக்காரு. எனக்கு நான் சாத்திரிகள் என்ன எழுதி கொடுத்தாரோ அதில் இந்த மாதிரி இன்னாரோட பிள்ளை இன்னாரோட இது அதெல்லாம் வழக்கமாக போடுறதெல்லாம் போட்டு சீமந்த புத்திரன் இன்னொரு தான் வாசி சீமந்த புத்திரன். அதை அடிச்சுட்டு உனக்கு சீமந்த புத்திரன் இல்லை, அதை அடிச்சுட்டு என்ன ஜேஷ்ட புத்திரன் போட்டு. அது இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபுல் பெஞ்ச் ஆர்டர். ஏன் என்ன எப்படி எதுவும் கேட்கக்கூடாது. உடனே அடிச்சுட்டு போட்டு கொடு. அப்படியே அதுலேயே அடிச்சுட்டு போட்டு கொடு. அது போடலாமா போடக்கூடாதா ஒன்றுக்கு நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் ஃபுல் பெஞ்சுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதனால அது என்னை பொறுத்தவரை போட்டாச்சு. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணான். இவனோட சீமந்த புத்திரன் சின்ன பிறந்து 2 மாசத்துல செத்து போயிட்டான். அப்படியா? அது பெரியவா சொல்றாங்க. அந்த பத்திரிகை இருக்கீங்க எங்க ஆட்டில் எல்லா பத்திரிகையும் நாம அனுப்பி வச்சுப்போம். எல்லாம் எழுதி கையால் எழுதி படிச்சு பெரியவா தொட்டு பெரியவா பண்ணி எல்லாம் பண்ணா தான் கல்யாணம் இல்லை நடக்காது. ஒருத்தர் வந்து பெரியவாட்ட பார்த்து இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி உடம்பு வருது, உடம்பே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தான். அப்புறம் அவன் நின்றுருக்கான், அவனை கூப்பிடு அப்படின்னா. இவன் வந்து டாக்டருக்கு படித்து முடிச்சிருக்கான், இவன் ப்ராக்டிஸ் பண்ணோங்கிறான், எனக்கு ப்ராக்டிஸ் நல்லா வரணுங்கிறான், நீ உடம்பே வரக்கூடாது, யாரும் ஆசீர்வாதம் இது இல்லை. அதாவது அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அது வந்து ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி வந்து அவன் அந்த மாதிரி கேட்குறான், நீ இந்த மாதிரி கேட்குற, யாரும் ஆசீர்வாதம் சொல்லுங்க 2 பேரும் அப்படின்னு என்ன சொல்லுவா? இல்லையே. அப்புறம் படிப்பு முடிஞ்சது, கல்யாணம் அதெல்லாம் முடிஞ்சு கல்யாணம். இந்த கல்யாணத்தில் என்னன்னா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்றது பெரியவா பண்ற மாதிரி பண்ணிப்பாருன்னு சொல்லணும். பெரியவா பண்ற மாதிரி கல்யாணம் பண்ணுன்னு பெரியவா பண்ற மாதிரி பண்ணிப்பாருன்னு. இது வந்து நான் வாஸ்தவமா சொல்றேன், பிரத்யட்சமா சொல்றேன். வாஸ்தவமா இன்னைக்கும் யாராவது போய் நீ தான் பண்ணி வைக்கணும்னு பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டான்னா விட்டுணும். அப்புறம் நடக்கும். நான் அப்புறம் பார்க்கலையே, உனக்கு தான் மெசேஜ். அது அவளுக்கு மெசேஜோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் நான் விட்டுட்டேன், நான் பார்க்கலையே, முன்னுக்கு அப்புறம் பார்க்கலையே. அதே மாதிரி இவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு இவ முதல்ல வந்தா சொல்லல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இவ வந்தா என்னமோ ஒரு சாக்கு. நான் எங்கேயோ பரோடாவில் இருந்தேன், பரோடாவில் ஃபோட்டோ அனுப்பினா நான் எதுவும் பரோடாவில் பார்த்துக்கணும், என்னமோ ஆச்சு. நான் வந்தவுடனே என்னமோ ஆச்சு, தாக்குன்னு சதம் போட்டு வேணாம்னு சொல்லி இருந்துட்டேன். மேட்டூர் சுவாமிகளுடைய அண்ணா பொண்ணு. மேட்டூர் சுவாமிகளோட அண்ணா பொண்ணு
ஆராணியர் பொண்ணு. ஆமா, அது மேட்டூர் சுவாமி. மேட்டூருங்கிறது தெரியாது எனக்கு, அது வேற சமாச்சாரம். அப்போ அவர் மேட்டூர் சுவாமிகள் கிடையாது. மேட்டூர் சுவாமி ராஜகோபால். மேட்டூர் என்ன நாராயணன் ஏன் இன்னும் மேட்டூர் நாராயணருக்கு எவ்வளோ பொண்ணு? ரெண்டு பொண்ணு நாராயணன் இருக்கு. ரெண்டு பொண்ணு. ரெண்டு பொண்ணு ஒரு பிள்ளை. பையன் யாரு? பையன் வெங்கடகிருஷ்ணன் பேர். ஓகே. ஆமா, மயிலாப்பூர்ல இருக்கான். சரி. இந்த இன்னொரு பொண்ணை பார்த்து அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. மேட்டூர் ராஜகோபால் வந்து பெரியவாளை பார்த்துட்டு அவர்கிட்ட தான் போவேன். சும்மா ஜென்ரலாக ஏன்னா இந்த இதுக்கு இந்த ஜென்ரலாக தான் பேசுவார். ஜென்ரலாக பேசுவார். பாடிக்கிறப்ப ஜென்ரல் நாலேஜ் தான் பேசுவார். அதனால அவரை போய் பார்க்கறது பண்ணுறது. எல்லாருமே மேட்டூர், எல்லாருமே என்ன மேட்டூர் தான் கேட்குற வழக்கம். நீ ஏன் மேட்டூர் என்ன ஏது இந்த கொஸ்டின்லாம் அப்படின்னு கிடையாது. போவோம், ஏதோ பேசிட்டு இருப்போம், அதே மேட்டூர் தான் இன்னும் எங்களுக்கு. அதே ஏதாவது போனால் சாப்பாடு போடுறேன்னு இன்னும் அதே இதில் தான் போயிட்டு இருக்கு. ஏதோ சுவாமிகள் அவர் வந்து அவர் அனுகிரகம் இருக்கு. இது மேட்டூருக்கு தெரியாது. நான் போய் பெரியவாழ்கிட்ட ராத்திரி 10 மணி. இந்த ஜாதகம் வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை, இந்த ஜாதகம் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்து இவன் பொண்ணு கூட பேசி அந்த பொண்ணு அவ சொல்லியிருக்கா, பாமா ரொம்ப நல்லவோ, அவ சொல்லியிருக்கா பக்கத்து தெருவு. நான் வந்து ஏழையா போகணும், அவர் வந்து ரயில்வேல வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காதான் பார்த்தேன். இது பார்த்துட்டு எனக்கு இவாளை பற்றி தெரியாது. அண்ட் கொஞ்சம் பெரியவாள்கிட்ட பக்தியாக இருக்கணும். அது நங்கநல்லூர் சுவாமிகளோட பேத்தியோ சம்திங் லைக் தட். அவள் அரும்பாக்கம் டாக்டரோட பொண்ணு, மூத்த நாட்டு பொண்ணு, மடத்து சம்மந்தப்பட்டவா. மடத்துக்கு இப்போ சாப்பாடு போட்டுருக்காள அந்த இடம், அரும்பாக்கம் நடேசியர்னு பேர் அவருக்கு. அவர் வந்து பெரியவாளுக்கு டாக்டர், அது மாதிரி இது ஆயுர்வேதிக்கு. அதனால் அதே மாதிரி அவன் நங்கநல்லூர் சுவாமிகளோட பேத்திங்கிறதுனால போனேன். இங்கேருந்து போனால் பெரியவாளுக்கு வயசாகிட்டு பேசுறது இல்லை. அப்போது பெரியவாளுக்கு வயசாகல, எனக்கு தான் வயசாகிட்டு. ஆசீர்வாதம் பண்ணிட்டா ஆஸ் யூஷுவல். பட் ராத்திரி 10 மணி ஆகிடுத்து. பெரியவா பேசல. அவள் 3 பாலு பக்கத்தில் நின்று தட்டினா எடுத்துட்டா. என் பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பெரியவா வாயை திறந்து ஆமான்னு சொன்னாதான். அவள் வடமா, அவள் அந்தூர்காரா, அவள் ஐது இவ பேசிகிட்டே இருக்கா. பெரியவா காதில் வாங்கிட்டு இருக்கா. பெரியவா காதில் வாங்கிட்டாளா இல்லையாங்கிறது பெரியவாளுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும் பெரியவா காதில் வாங்கிட்டு இருக்கான்னு. பெரியவா சொன்னா தான் போவேன். பெரியவா வாயை திறந்து தான் பேசணும்னு அவள் இடம். கிட்டத்தட்ட 10:45 11 மணி கூட இருக்கும் ராத்திரி. ரொம்ப நாள் எடுத்து இருக்கும். 10:30 மணி இருக்கும், இல்லையே 11 மணி இருக்கும். ரொம்ப நாள் எடுத்து. ராமசாமி அந்த பொண்ணு வேண்டாம். இது நான் என்ன, எந்த பொண்ணு வேண்டாம், எந்த மாப்பிள்ளை வேண்டாம், நான் என்ன பண்ணி என்னுடைய கதியை பாருங்க. நீங்க அவள்கிட்டலாம் பண்ணிக்கிறதெல்லாம் ஏற்பாடெல்லாம் ஆயிடுது. நாங்கள்லாம் சரின்னு சொல்லிட்டோம். பெரியவா சரின்னு சொன்னா பண்ணிப்போன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணு சொல்லியிருக்கு எனக்கு. இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லியிருக்கு, எனக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய பழக்கம் இருக்கு. அந்த பொண்ணு சொன்னான், பாமா சொன்னான், எனக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய பழக்கம் இருக்கு, அதனால நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தேன்னா. நாளைக்கு சொல்றேன், பெரியவாள்கிட்ட போட்டு பெரியவா சரின்னு சொன்னா பண்ணி விடுறான், எல்லாம் பாக்கியெல்லாம் ஆல் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி இவ அடம் முடிக்கிறா. அது ஆன உடனே வேற ஒன்றும் தெரியல, அழுதுருக்கேன் என் லைஃப்ல. அந்த அழுதுருக்கேன் நீ பெரியவா முன்னாடி. என்ன பண்ணுவேனா, இதை வேண்டாம்னு சொல்றது ஒரு பக்கம். நான் எங்கே போய் மறுபடியும் எந்த பொண்ணை தேடின்னு போய் அவனை தேடின்னு பொண்ணு வரா, நிறையா படிச்சிருக்கான். என்கிட்ட யாராவது என்ன படிச்சிருக்கான் கேட்டால் நிறைய படிச்சிருக்கான், ஜாதகம் அனுப்புங்கன்னு சொல்லி யாரோ ஆஃபீஸில் வந்து கேட்பா. எதுவும் நடக்கிறது பெரியவா பண்ணி வைப்பாங்கிற பொண்ணு கிடையாது, பெரியவா பண்ணி வைப்பா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா பெரியவாள்கிட்ட மேட்டூர்கிட்ட போனேன். இந்த மாதிரி பெரியவா சொல்லிட்டா என்ன பண்ணுறது, என்ன வந்து கேட்குறீ, பக்கத்து ரூமில் இருக்கா. மேட்டூர் தான் ஃப்ரெண்டு, சன்னியாசி ஆகிட்டா. அப்போ மேட்டூர் போய் கேட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறது. என்ன போய் கேட்குறே, பெரியவாளே கேட்டுட்டான். திரும்பி போய் பெரியவாள்கிட்ட கேட்டேன், அவ்வளோதான், என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அந்த நாராயண பொண்ணை பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி தேங்காய் அந்த குங்குமம் இருந்தது, அதில் குங்குமத்தை தூக்கி போட்டு அப்படி தட்ட நகர்த்தினா, இந்த நாராயண பொண்ணை பண்ணிக்க சொல்லு. போச்சுடா.
இங்க வேண்டாம்னு சொன்னதை பண்ணிக்கணும், வேணும்னு சொன்னதை வேண்டாம். 2 இஷ்யூ. வாங்க இப்படியே உட்காந்துவாங்க. நீங்கள் பேப்பர் படித்தது சொல்லுங்க. அது எப்படி ஆரம்பிச்சல்? அது ஆரம்பிச்சது எப்படின்னு கேட்டேன்னா, இவாளை பெரியவாளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டால், அது பெரியவா வந்து ஹுப்ளிக்கு எப்போ ஒரு எழுதுனா எப்போ கேட்டால் விருபாட்சம் சார் ஆக்கள்னு சொல்லிட்டாலும் நான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் பெரியவா வந்திருக்கா ஹுப்ளிக்கு. பெரியவா ஹுப்ளியில் வந்து கேட் லாட்ஜ் நாங்கள் டிஸ்மேண்டில் பண்ணுவோம். ஒரு கேட் எடுத்தோம்னா அங்கே லாட்ஜ் இருக்கோங்க, அந்த கேட்மேன் தங்குறது. அங்கே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் கொஞ்சம் தூரத்தில். என்ன ஏற்பாடு பண்ணுது பெரியவா எல்லாமே பார்த்து ஏதோ சொல்லியிருக்கா, அங்கே தங்குருக்கா, ஆல்ரைட். அது அவ்வளோதான், ஏதோ அவ்வளோதான். அங்கே தங்கியிருக்கா பெரியவா. அங்கே போய் பெரியவாள்கிட்ட ஹுப்ளி வந்ததுக்கு அப்புறமா சம்பத்துன்னு ஒரு ஐயங்கார், அவனும் சிக்னல் இன்ஸ்பெக்டர், சிக்னல் ஆஃபீஸர் ஆன அப்புறம் அவனுக்கும் பெரியவாள்கிட்ட பக்தி. அவனுக்கு முன்னாடி இன்னும் யாரோ இருக்கா. அவாத்தெல்லாம் தாண்டி தான் எங்கள் ஆத்துக்கு வரணும். நான் இருந்த ரயில்வே ஹவுஸுக்கு அதையும் தாண்டி டாக்டர் ராமசாமி ஆத்துக்கு போனோம். அதையும் தாண்டி குருசங்கர் ஆத்துக்கு போனோம். அவாத்துல எல்லாம் பூர்ணம் வச்சு நின்றுட்டு இருந்திருக்கா. எங்கேயும் எடுக்கல. காத்தாலம் 6:30 மணிக்கு கையை தட்டிவிட்டு பெரியவா கிளம்பிவிட்டான். நான் என் முண்டாட்டியை முழுது உடனே சாணத்தை பண்ணிவிட்டு வச்சு பூர்ணம் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது. அதை வச்சுண்டா பேசல. அப்போ ஏதோ விஷ்ணு சாஸ்திரம் நம்ம வேலை வெளியே சொல்லின்னு வந்தா வச்ச உடனே அங்கேருந்து வரத்தேன் அவ்வளோ பேரையும் தாண்டிக்கிண்டு அதை வச்சு இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும். முன்னாடி என்ன சொன்னால் அரிசி வச்சு அது மேலே கும்பத்து வச்சு அது மேலே வெங்காயம் வைக்கணும், என்ன பண்ணணும், மாவில் வைக்கணும்னா பின்ன ஆட்டிலே கொல்லையிலே எல்லாம் இருந்தது ரயில்வே வீட்டில். வசதிகள்லாம் ரயில்வே வீட்டில் வேறு ஒன்றும் கிடையாது, சம்பளம் கிடையாது, காசு கிடையாது, இந்த வசதி தான். அதுக்காக வந்து எல்லாத்தையும் பண்ணி எடுத்துன்னு போனோம். அத்தனை வீட்டையும் தாண்டி வந்து என் பெரிய பிள்ளை அது வரைக்கும் அதை எப்படி சொல்லுவேன் நான்? இப்போ கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டுவர்ட்ஸ் பெரியவா. அங்க வந்து அவன் அப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி நடந்து வரான். இப்படி பார்த்த விழுந்து நமஸ்காரம் பண்ணான். அதுக்கு முன்னாடி இப்படி இல்லை. அதுக்கு முன்னாடி அவன் எனக்கு டெட்லி ஆப்போசிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்சி புதுசா எதை வாங்கினாலும் சுவாமி கிட்ட வச்சு விட்டு எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செருப்பு வாங்கினா இது ஏன் வைக்க கூடாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி. அது என்ன பெரியவா அப்படி திரும்பி பார்த்தா அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணான். அன்னிலிருந்து thoroughly converted. இன்னைக்கு பூஜை பண்ணாத சாப்பிட மாட்டான். இன்னைக்கு அந்த ஈரத்துண்டோடு அந்த ஸ்தோத்திரம் சொல்ல அது பண்ண மாட்டான். பெரியவா இல்லாத பண்ண மாட்டான். பெரியவா படத்தை பார்க்காத போக மாட்டான். பெரியவா படத்தை வச்சுருந்தா எல்லாம் அப்படி அவனுக்கு ஒரு கிரேஸ், அப்படி ஒரு கிரேஸ் பண்ணான். அது ரொம்ப லைஃப்பில் அதர்வைஸ் நான் ரொம்ப சிரமப்பட்டு போயிருப்பேன். அதே மாதிரி அவனுக்கு நாய் கடிச்சிது. ஹைதராபாத்தில் செகண்டராபாத்தில் இருக்கிறது அவனுக்கு நாய் கடிச்சு கொடுத்து. நாய் கடிச்சப்போ டாக்டர் ரொம்ப மோசம்னு சொன்னால் பெரிய கேம்ப் பண்ணியிருந்தார் ராஜா பிளஸில். பைத்தியகாரத்தனம். நேராக போய் முதல்ல பெரியவாள்கிட்ட சொல்லியிருக்கணும். முதல்ல பெரியவாள்கிட்ட சொல்லாத, பெரிய தப்பு தான். அது அந்த மாதிரி தப்பு தெரிஞ்சால் கொஞ்சம் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும். நான் யூஸ் பண்ணேன். ஏஆர் ராஜகோபால்னு சொல்லிவிட்டு ஏர் இண்டியாவில் வேலை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. ஏஆர் வடதீர்த்தநாதன் பேர் அவரோட தம்பி. அவர் ரயில்வேல இருந்தார். ஏஆர்டி நாதன் பேர். அவர் தான் இங்கே விருத்தாசிரமம் பார்த்துட்டு இருந்தார் நாசரத்பேட்டில். அப்புறம் அவர் தவறிப்பட்டார். பெரியவாழ்க்கை பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவர் ஏர் இண்டியாவில் இருந்ததுனால அவர்கிட்ட சொல்லி அந்த இன்ஜெக்ஷன் ஆன்டி இன்ஜெக்ஷன் கிடைக்காத எங்கேயோ சுவிட்சர்லாந்துலேருந்து உடனே வரவைக்கணும், உடனே சொல்லி உடனே வரவைக்கணும். சுவிட்சர்லாந்துக்கு ஃபோன் பண்ண அது இதுன்னு எல்லாம் பண்ணி எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணால் அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணிவிட்டான். விஜயவாடாவில் ஒரே ஒரு வயல் இருக்குது, அந்த ஒரு வயல் டேட் எக்ஸ்பயர் ஆக போகிறது, அதை உடனே கொண்டு வர சொல்லு, ஐஸ் பொட்டியில் வச்சு கொண்டு வர சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் புத்தி வந்தது. அந்த வயல் வரதுக்கு முன்னாடி விடவாட்ட காத்தால போய் சொன்னேன். ஸ்வராஜ் எக்ஸ்பிரஸில் உட்காந்துருக்கா மேலே
அப்படி ஏணிப்படியெல்லாம் ஏறி மேலே உட்காந்துருக்கா, ஏணிப்படிகள் மேலே. அதில் உட்காந்துருக்கிறது நாய் கடிச்சு விட்டு இந்த மாதிரி சீரம் சொல்லியிருக்கேன், இப்படி வருது, சரியா போனோம், பெரியவா காதில் போடுறேன் அப்படின்னு. என்ன வியூதி இதை தடவை சொல்லு. காலில் நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு நான் விபூதியை தடவை சொல்லு, அந்த கடிச்ச இடத்துல இருந்தான் சொன்னேன், ஒழிய காலா தலையாரு கேட்கலன்னு. மனுஷனுக்கு நமக்கு இது நமக்கு தெரியும், காலில் விபூதியை தடவாளான்னு. இந்த விபூதியை இதை தடவை சொல்லுன்னு நெத்திக்கு இட்டு விட சொல்லு, நெத்தியில் இட்டு விட சொல்லுன்னு சொல்லுவா. ஜுரம் வந்திருக்குன்னு சொன்னா தலைமாட்டில் வெயின்னு சொல்லுவா. தடவை சரியா அது டாக்டருக்கே ஆச்சரியம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் என்னன்னா, ஒரு இடத்துல ஒருத்தர் என்ன பண்ண, இவனுக்கும் தெரியாது, தேங்காயில கற்பூரத்தை வச்சு பெரியவாளுக்கு ஆர்த்தி காமிச்சான். அதுக்கப்புறமா கையில வச்சு ஆர்த்தி காமிச்சான். அந்த தேங்காய் எடுன்னு சொன்னான், உடைச்சா. அதை எடுத்துட்டு சமைக்கிற இடத்துக்கு போனான். இந்த தேங்காயை கூடதுல என்ன எவ்வளவு பேர் இருக்கும் சாப்பாடு இன்னைக்கு? இருக்கும் 50-60 பேருக்கு மேல இருக்கும். குக்கிராமம் ஒன்றும் இல்லை, எங்கேருந்து சாதம் வருது, எங்கேருந்து பருப்பு வருது, என்ன அன்னைக்கு அந்த தேங்காயை உடைச்சி ஏன் போட்டான்னு தெரியாது. சமையல் ரெடி ஆகல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மதியம் 1:30 மணி ஆகிடுது, எல்லாருக்கும் ஒரே பசி. ஸோ இன்னொரு 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னா, 1 மணி நேரம் ஆகும். ஸோ பெரியவா ஏதோ வந்தால் இந்த தேங்காயை உடைச்சி போடுன்னா, சாப்பாடு போட உடச்சுலாம் பசிக்கிறதுன்னா அப்படியே எடுத்து போட்டா. எப்படி இருந்திருக்கும் தெரியாது. 1 hour கழிச்சு அது பண்ணி போடுறதே எப்படி இருந்திருக்கும் தெரியாது. அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு. இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது, யாராலையும் மறக்க முடியாது அந்த சாப்பாடு. ஆமாமா, இவனு வந்திருந்தானே 50-60 பேர். தேங்காயை எப்படி காமிச்சா அது மேல, இந்த கற்பூரத்து மேல இந்த தேங்காயை காமிச்சு இதை உடைச்சு இதுல போடுவோம்னா சமையல் உடனே வித்தின் செகண்ட்ஸ் சமையல் ஆயிருக்கு. அந்த வித்தின் செகண்ட் சமையல் ஆனது மாத்திரம் இல்லை, அதுல பள்ளி விழுந்ததா என்னன்னு தெரியல. அது ஓப்பன் ஸ்பேஸ்ல பண்றது, அவசரத்துல சமைக்கிறது, அது என்னன்னே தெரியாது. அப்பேற்பட்ட சாப்பாடு இப்பெல்லாம் வெளியில சாப்பிட்டு வந்தா என்னமோ வந்து கொடுத்தாரு. சமையக்கட்டுல தேங்காய் காமிச்சுட்டு சமையக்கட்டுல இதை போடு பரமாறு பசிக்கிறது, எல்லாருக்கும் பசிக்கிறதுன்னு சொன்னா. பெரியவா சொல்றீங்க உங்களுக்கு 2 மணிக்கு பசிக்கிறதுங்கிறது பெரியவாளுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லி தானே தான் கையால சாப்பாடு ஒரு மகா பெரிய சன்னியாசி அந்த 2 வஸ்திரம் தான் நடதான். அத்தனை பேருக்கு சாப்பாடு, உனக்கு பசிக்கிறதுன்னு தெரிஞ்சு என் கையால நான் 60 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு போட்டா அந்த சாப்பிட்டவாளுக்கு பாக்கியமா, சமைச்சவாளுக்கு பாக்கியமா, இல்லை சாப்பாடு போட்டவா பாக்கியமானே?